வணக்கம் நண்பர்களே. நம்ம உடம்ப இளமையா வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம்னு எல்லாருமே யோசிச்சுட்டே இருப்போம். 80 வயசுலயும் 20 வயசு போல தோற்றமளிக்க முடியுமா? ஆமாங்க. சோர்வு இல்லாமல் உற்சாகமா இருக்க முடியுமா? இருக்க முடியும். இதற்கான ரகசியம் உங்க வீட்லயே இருக்குது. இன்னைக்கு நம்ம உங்களுக்கு சொல்லப் போகிற ஒரு சிம்பிள் ரெமெடி தான். அதுதாங்க 1 கிண்ண தயிரு, 4 விதைகள். இது தினமும் நீங்க சாப்பிட்டீங்கன்னா, உங்க உடல் பலம் அதிகரிக்கும். தோல் எப்பவுமே இளமையாக மாறும். மூட்டு வலி குறையும். ரத்த சோகை சரியாகும். இந்த வீடியோவ முழுமையா பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். ஏன் இளமை குறைகிறது? நண்பர்களே, நம்ம உடம்பு ஏன் வயதாகிறது? இதற்கு முக்கிய காரணம் நியூட்ரிஷன் குறைபாடு. அதாவது ஊட்டச்சத்துக்கள் நம்ம உடம்புல குறையும் பொழுது வயது அதிகமாகிறது. முக்கியமா கால்சியம் குறைபாடு, அதே மாதிரி பிளட் சர்க்குலேஷன் குறைவு, டைஜஷன் ப்ராப்ளம், ஹார்மோன் இம்பேலன்ஸ். ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் நம்ம உடலுக்கு சோர்வை கொடுக்குது, தோல் சுருக்கத்தை கொடுக்குது, முடி உதிர்தலை கொடுக்குது, மூட்டு வலியை ஏற்படுத்துது. ஆனால் நல்ல செய்தி என்னன்னா, இது நம்ம திருப்பி ரிவர்ஸ் பண்ணலாம். ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம அதுக்கான உணவுகளை எடுக்க சொல்கிறோம். ஸோ தயிர் அதுக்காக தான் நம்ம எடுக்கிறோம். தயிருடைய சக்தியை பார்த்தலாம். தயிருங்கிறது ஒரு சூப்பரான ஃபுட். எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு உணவுன்னு சொல்லலாம். இது சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க தயிரை. ஏன்னா இதில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குதுன்னா, இதில் ப்ரோபயாட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் இருக்குது. நல்ல பாக்டீரியாக்கள் நம்மளுடைய குடலை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் பயன்படுது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாமே செரிச்சு வெளியில் போகிறதுக்கும் இந்த ப்ரோபயாட்டிக் பயன்படுது. அடுத்து இந்த தயிரில் என்ன இருக்குதுன்னா, கால்சியம் இருக்குது. ஸோ இந்த கால்சியம் தான் நம்மளுடைய எலும்புகளை வலுவாக்குறதுக்கும் நம்ம உடலை நல்லா ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கும் பயன்படுது. அடுத்து புரோட்டீன்க. நம்மளுடைய முழு உடலுக்குமே மிகவும் முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து அப்படின்னா அது புரோட்டீன் தான். ஸோ இந்த தயிரில் கால்சியம், புரோட்டீன்ஸ், அடுத்து விட்டமின் B12 இது இருக்குது. ஸோ விட்டமின் B12 எல்லா உணவுகள்லையும் இருக்காது, சில உணவுகளில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால தான் தயிர் கண்டிப்பாக வயதானவர்கள் எடுக்கணும்னு சொல்கிறோம். ஸோ குடல் ஆரோக்கியத்திற்கு, எலும்பு வலிமைக்கு, தோலை நல்லா நம்மளுடைய ஸ்கின்னை க்ளோயிங்காக வச்சுக்கிறதுக்கு இந்த தயிர் தேவைப்படுது. ஆனால் வெறும் தயிரை மட்டும் சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு எல்லா ஊட்டச்சத்துக்களுமே கிடைக்காது. இந்த தயிரில் உள்ளது மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இந்த தயிரோட சேர்த்து இன்னமும் அதிகமான நன்மைகள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு 4 விதைகளை இந்த தயிரில் சேர்த்து சாப்பிட போகிறோம். ஸோ அப்படி சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் அதிகமான ஊட்டச்சத்துக்கள் நம்ம உடலுக்கு கிடைக்கும், ஆரோக்கியம் பெருக ஆரம்பிக்கும். ஸோ அந்த விதைகள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக பார்க்கக்கூடிய விதை என்னென்னா, அதுதாங்க வெந்தயம். வெந்தயம் அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு என்ன ஆகும்? புளிக்குழம்புல போடுவாங்க வெந்தயம் அப்படின்னு தான் ஞாபகம் வரும். இதுக்கு சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். வெந்தயம் அப்படின்னாவே குளிர்ச்சி ஏற்படுத்தக்கூடியது. முக்கியமாக பிளட் சுகர், அது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சர்க்கரை வியாதி இல்லாத வீடே இல்லை. ஒரு வீடு, ஒரு குடும்பம்னு எடுத்தால் அதில் ஒருத்தவங்களுக்காவது இந்த சர்க்கரை வியாதி இருக்கும். ஸோ இந்த வெந்தயம் என்ன பண்ணுதுன்னா, சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு பயன்படுது, மூட்டு வலியை குறைக்கிறதுக்கு பயன்படுது, உங்களுடைய ஸ்கின்னை, தோலை பிரகாசமாக வைக்கிறதுக்கு இந்த வெந்தயம் பயன்படுது. எப்படி வேலை செய்யுதுன்னா, இது உடலில் ஏற்பட்ட அந்த இன்ஃப்ளமேஷன், வலி, வீக்கம் இது எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு வெந்தயம் பயன்படுது. நம்ம இரண்டாவதாக சேர்க்கக்கூடிய விதை என்னன்னா, அதுதாங்க ஜீரகம். ஜீரகம் அப்படின்னா நம்மளுடைய ஜீரத்தை மேம்படுத்துறது, அதாவது செரிமானத்தை மேம்படுத்துறது, நம்ம உடல்ல இருந்து அழுக்குகளை நீக்கிறது தான் ஜீரகம். அதான் சீராக நம்ம உடலில் வச்சுக்கிறதுக்கும் உடலில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகளை வெளியேற்றுறது தான் ஜீரகம். இதை இங்கிலீஷில் குமின் சீட் அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய நன்மைகளை பார்த்துடலாம். இது செரிமானத்துக்கு ஒரு சூப்பரான உணவு அப்படின்னு சொல்லலாம். டைஜஷனை
நல்லா பண்ணக்கூடிய ஒரு உணவு. அதே மாதிரி வயிற்றில் ஏற்பட்ட வலி, வீக்கம் இது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடியது ஜீரகம். அதே மாதிரி மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம உடல்ல இருக்கக்கூடிய மெட்டபாலிசத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு பொருளா ஜீரகம் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, வயிற்றில் அடிவயிறில் வந்து தொப்பை இருக்குதா, அடி வயிற்றில் கொழுப்பு தேங்கியிருக்கா, ஜீரக தண்ணி எடுத்துக்கிறங்க. ஏன்னா ஜீரகத்தில் வந்து என்ன இருக்குதுன்னா மெட்டபாலிசம் வந்து ஜீரக தண்ணியை குடிக்கும் மெட்டபாலிசம் அதிகமாகும். இந்த மெட்டபாலிசம் என்ன பண்ணா கெட்ட கொழுப்பெல்லாம் வந்து கரைச்சி உங்கள் உடல் எடையை வந்து கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதுக்கு ஜீரகம் வந்து பயன்படுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது உண்மைதான். நீங்கள் ஜீரகத்தை எடுக்கும் பொழுது உங்களுடைய உடலை வந்து நீங்கள் கட்டுக்கோப்பாக வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் தயிர், ஜீரகம் இதெல்லாம் எடுக்கும் பொழுது உங்களுடைய உடலை எப்போவுமே இளமையாகவும் புத்துணர்ச்சியாகவும் வச்சுக்கிறதுக்கு ஜீரகம் வந்து பயன்படுது. அடுத்து நம்ம 3வதா பார்க்கக்கூடிய பொருள் என்னன்னா அதாங்க எள்ளு. இதை இங்கிலீஷ்ல சீசேம் சீட் அப்படின்னு சொல்லுவோம். நல்லெண்ணெய் தயாரிக்கக்கூடிய ஒரு பொருள். அது எள்ளுங்கிறது வந்து என்ன சொல்றது, ஜிஞ்சிலி ஆயில் இருக்குல்ல, அது வந்து இந்த எள்ளுல இருந்து தான் தயாரிக்கிறாங்க. இதுல 2 வகை இருக்கு, கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு இருக்கு. எந்த எள்ளுனாலும் ஓகே. இது வந்து கால்சியத்தோடைய கிங் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எள்ளுல வந்து கால்சியம் சத்து வந்து நிறைஞ்சிருக்குது. அதனால தான் எள்ளை நம்ம சொல்கிறோம். ஸோ எலும்புகளுடைய வலிமைக்கு வந்து எள்ளு பயன்படுது. நம்மளுடைய முடியை கருமையாக வச்சுக்கிறதுக்கும் வலுவாக வச்சுக்கிறதுக்கும் எள்ளு பயன்படுது. நம்மளுடைய ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காக வச்சுக்கிறதுக்கு எள்ளு பயன்படுது. ஸோ எள்ளை கண்டிப்பாக நம்ம உணவில் எடுத்துக்கிறணும். அது தயிர் கூட நம்ம சேர்த்து எடுத்துக்கிறணும். அடுத்து நம்ம 4வதா பார்க்கக்கூடிய விதை என்னன்னா சியா விதைகள். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சியா விதைகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து ஜூஸு, ஸ்மூத்தி இது எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணுவாங்க. முக்கியமாக சியா விதைகள் வந்து என்னென்னா வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வெயிட் லாஸ் டயட்டில் வந்து சியா விதைகளை எடுத்திருப்பாங்க. ஏன்னா இந்த சியா விதையில் தான் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேட்டி ஆசிட் வந்து இருக்குது. இது உங்களுடைய கொழுப்புகளை ஈஸியாக கரைக்கிறதுக்கு இந்த சியா விதைகள் பயன்படும். அதே மாதிரி உங்களுடைய ஹார்ட்டுக்கு, உங்களுடைய இதயத்திற்கு மிகவும் நல்ல கொழுப்புகளை கொடுக்கக்கூடியது இந்த சியா விதைகள். அது இதயத்தை சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பெல்லாம் கரைச்சிட்டு இதயத்துக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுக்கக்கூடியது இந்த சியா விதைகள். வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணும், நல்ல ஒரு எனர்ஜி பூஸ்டராக இருக்கும் இந்த சியா விதைகள். அதே மாதிரி சப்ஜா சீட்ஸ், இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த விதைகளும் ஜூஸில் பயன்படுத்துவாங்க. அதுவும் முக்கியமாக கோடை காலம் வந்துட்டாவே எல்லா ஜூஸ்கள்லையும் குட்டி 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 குட்டியாக ஒன்று மிதக்கும். அது வந்து சியா விதைகளாக இருக்கும், ஒன்று சப்ஜா விதைகளாக இருக்கும். ஸோ 2மே வந்து ரொம்ப ரொம்ப நல்லது தான். ஸோ நம்ம இதை 2யுமே நம்ம தயிரில் சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த 4 விதைகளையும் பார்த்தாச்சு. ஓகேங்களா? இதை எப்படி தயாரித்து எத்தனை நாளைக்கு எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்ன, 1 கிண்ணம் தயிர் எடுத்துக்கிறேங்க, 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஊற வச்சதாகவே எடுத்துக்கிறணும். எல்லாமே 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு, 1 டேபிள் ஸ்பூன் சியா விதைகள். ஸோ அளவுங்கிறது ரொம்ப முக்கியம். திருப்பி மறுபடியும் நான் சொல்கிறேன், இந்த அளவுகளை மட்டும்தான் நீங்கள் அளவுங்கிறது ரொம்ப முக்கியம். அளவை மாற்றிடாதீங்க. 1 கிண்ணம் தயிர் எடுத்துக்கிறங்க, 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கிறங்க, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கிறங்க, 1 டேபிள் ஸ்பூன் எள் எடுத்துக்கிறங்க, 1 டேபிள் ஸ்பூன் சியா விதைகள் எடுத்துக்கிறங்க. ஸோ இந்த விதைகளை எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்கள், நைட்டு இரவில் ஊற வச்சுருங்க. நல்லா வளசிட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் தயிர் எடுத்துக்கிட்டு தயிரில் இந்த விதைகள் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கிட்டு நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் அப்படியே மென்று சாப்பிடுங்க. ஸோ ஊற வச்சதை தான் நம்ம எடுத்துக்கிறணும். எந்த ஒரு பொருளையும் ஊற வைக்காமல் எடுக்காதீங்க. ஸோ ஊற வச்ச விதைகளை மட்டும்தான். முக்கியமாக நம்ம இந்த சியா விதைகள்லாம் சொன்னோம்ல, அதெல்லாம் வந்து டைரெக்டாக சாப்பிடவே கூடாது. டைரெக்டாக சாப்பிட்டா வயிற்றில் பிரச்சனை வரும், உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தும். ஸோ எள்ளு வந்து நம்ம எப்படி வேணாலும் வறுத்து கூட நம்ம பவுட்ரு பண்ணி சாப்பிட்டுக்கிறலாம். அடுத்து வெந்தயம் இதெல்லாம் ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல முழு பலன் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த விதைகள் எல்லாத்தையுமே ஊற வச்சு சாப்பிடுங்க. 7 நாட்களில் என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 1லேருந்து 3 நாள் வந்து நீங்கள் தொடர்ந்து எடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்ல டைஜஷன் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தெரியும். நல்ல ஒரு செரிமானம் வந்து உங்கள் உடலுக்கு ஏற்படுறத நீங்கள் உணருவீங்க. அடுத்து 4லேருந்து 5 நாளில் வந்து உங்களுக்கு எனர்ஜி அதிகரிச்சிருக்கும். உங்கள் உடலில் வந்து நல்ல ஒரு எனர்ஜி வந்து கிடைக்கும். ஸோ முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். 6 to 7 நாளாக உங்கள் ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக இருக்கும். ஸோ தொடர்ந்து நீங்கள் 30 நாட்கள் எடுத்திங்கன்னா உங்களுடைய முழு
உடலுமே நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிருக்கும். ஸோ வித்தியாசம் நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும் 30 நாட்கள்லே. அந்த அளவுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடியது. ஸோ யாரெல்லாம் கவனமாக எடுக்கணும் அப்படின்னா, டயபெட்டிஸ் மெடிசன் வந்து ரொம்ப ரொம்ப அளவை கவனித்து எடுத்துக்கிறேங்க. கர்ப்பிணி பெண்கள் உங்களுடைய டாக்டர்கிட்ட ஆலோசனை கேட்டு எடுக்கிறது ரொம்ப முக்கியம். அதிகமாக யாருமே சாப்பிட வேண்டாம். அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நண்பர்களே, இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெமிடி தான் உங்கள் வாழ்க்கையே மாற்றப் போகுது. இப்போவே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 30 நாட்கள் தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாற்றம் வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.